நமஸ்காரம். கடவுள்னு நம்ம எல்லாம் இது பண்ணுறோமே, அந்த கடவுள் அவரோட வேலை எவ்வளோ கஷ்டமாக தெரியுறதுக்கு. அதாவது இந்த வரம் கொடுத்தவன் தள்ளையே கையை வைக்க சொல்லுவாங்க. அதாவது கடுமையாக தவம் பண்ணுவான், அவன் வரம் கேட்பான். நான் யார் தள்ள கையை வச்சாலும் அப்படியே அவங்க எரிஞ்சு பண்ணுன்ட்டு. இந்த அனலாசுரன் அப்படி பண்ணான். அப்படி சிவன் வந்து வரம் கொடுத்தாரு. இல்லை இந்த வரம் சரியாக இருக்கான்னு பார்க்கணுன்னு சிவன் தள்ளையே கையை வைக்க போனான். அதான் இந்த வரம் கொடுத்தவன் தள்ளையே கையை வைப்பாங்க. அது புராணத்தில் நிறைய பேர் அப்படி தான் வரம் கேட்டாங்க. அதாவது இப்போ ராமாயணத்தில் வந்து ராமன் என்ன சொல்றான், அந்த கும்பகர்ணன் வந்து நித்தியத்துவம் வேணும் அப்படின்னு கடுமையா தவம் பண்ணு அப்படின்னு சொல்றான். நித்தியத்துவம் அப்படின்னாக்க என்னைக்கும் அழியாத தன்மை, என்னைக்கு எப்பயும் எதாலையும் அழிக்க முடியாத தன்மை, அதான் நித்தியத்துவம். அது மாதிரி நித்தியத்துவம் வேணும் அப்படின்னு கடுமையா தவம் பண்ணு. நீ வெந்த வரம் கேட்டாலும் நீ வாங்கிக்காத, எனக்கு நித்தியத்துவம் தான் வேணும், திருப்பி திருப்பி கடுமையா தவம் பண்ணு அப்படின்னு சொல்லி இது பண்ணிடுறான். அதே மாதிரி அவன் நித்தியத்துவம் வேணும்னு சொல்லிட்டு கடுமையா தவம் பண்றான். அவனுக்கு வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து என்ன வரணும்னு கேட்டாங்க. அவர் நிச்சயத்துவம் நித்தியத்துவம்னு கேட்கக்கூடாது, ஏதாவது ஒரு சக்தி தவிர மற்ற சக்தி எப்படிதான் அழிவு வரக்கூடாது அப்படி கையில் அப்படின்னு கேட்டாக்க அவன் இல்லை எனக்கு நித்தியத்துவம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கடுமையாக தவம் பண்ணுறான். ரெண்டாவது தடவை திருப்பி அதை கடுமையாக தவம் பண்ணுறான். மூணாவது தடவை வந்து அவன் கேட்டதை வரத்தை கொடுத்தாகணும். அப்போதான் என்ன செய்கிறாங்க, எல்லாம் விநாயகர் பரப்பான்ட்ட போய் கேட்குறாங்க. இதுமாரி அவன் நித்தியத்துவம் வேணும்னு கேட்குறான். அவன் அசுர குலத்தில் இருக்கான், அவன் நித்தியத்துவம் அவனுக்கு கொடுத்தா என்ன ஆகிறது லோகம், அதனால நீங்க தான் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. உடனே விநாயகர் பெருமான் பார்க்கறாரு. உடனே சரஸ்வதி தேவிகிட்ட சொல்றாரு, நீ எனக்காக ஒரு இது பண்ணுங்க, அவன் நித்தியத்துவம் வேணும்னு கேட்பான், அவன் நாக்கை கொஞ்சம் குளறி நித்திரத்துவம் அப்படின்னு ஆக்கிடுங்க, மற்றபடி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே அதே மாதிரி சரி சொல்லிடுறாங்க. அவன் வந்து கடுமையாக தவம் பண்றான். பகவான் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து என்ன வேணும்னு கேட்கும்போது அவன் நித்திரத்துவம்னு சொல்லிடுறான். கொடுத்தேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவர். அவ்வளோதான். நித்திரத்துவம்னு தூங்குறது, எப்போதும் தூங்கிட்டே இருக்கிறதா நித்திரத்துவம். அது மாதிரி வரம் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான். அவன் பார்த்தா திடீர்னு திருக்கிட்டு அவனுக்கு ரொம்ப இதாக போச்சு. ஐயோ என்ன இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதறான், இது பண்ணுறான். அதுக்கப்புறம் முறையிடுறான், இது பண்ணான். அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த வரத்தை கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்க. அதாவது நீ ஒரு 6 மாதம் தூங்கிட்டே இருப்ப, 6 மாதம் முழிச்சிட்டு இருப்ப, அது மாதிரி வரம் கொடுத்தாங்க. ஏன் 6 மாதங்கிறது இல்லை, ஒரு நாள் தான். தேவலோகத்தில் ஒரு நாளுங்கிறது வந்து நம்ம பூலோகத்தில் வந்து ஒரு வருஷம். அதனால அரை நாள் தூக்கம், அரை நாள் முடிச்சிருப்பான். அது வந்து பூலோகத்தில் வந்து 6 மாதம் தூங்கிட்டோம், 6 மாதம் முடிச்சிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை இது பண்ணுவாங்க. அதனாலதான் நித்திரத்துவம் கேட்டதுனாலதான் வந்து கும்பகர்ணன் தூங்குறாங்க மாதிரி. அது மாதிரி நிறைய பேர் அப்படிதான் வரம் கேட்டாங்க. அதாவது அந்த இரண்யனை சம்ஹாரம், இரண்யன் அப்படிதான் வரம் கேட்டான். அவருக்கு வந்து அவங்க அசர குருலாம் சேர்த்து சொல்லி கொடுக்குறாங்க. அழிவே வராமல் இருக்கிறது எப்படிலாம் வரம் கேட்கணுமோ அப்படி எல்லாம் ஃபுல்லாக இது பண்ணிடுறாங்க. ஒன்று பகல், ஒன்று இரவு. பகல் ஒன்று இரவு தானே இருக்குது, அதனால் பகல்லையும் அழிவு வரக்கூடாது, இரவுலையும் அழிவு வரக்கூடாது. ஒன்று உள்ளே இல்லை வெளியே, அதனால் எங்கேயுமே உள்ளேயும் அழிவு வரக்கூடாது, வெளியிலையும் வரக்கூடாது. எப்படிலாம் வர கேட்குறாம இருக்கும். எந்த மனிதர்களாலும் அழிவு வரக்கூடாது, எந்த விலங்குகளாலும் வரக்கூடாது, எந்த தேவர்களாலும் அழிவு வரக்கூடாது, எந்த ஆயுதத்தாலையும் அழிவு வரக்கூடாது. எப்படிலாம் பண்ணிட்ட மத்தியா, பகல்லையும் வரக்கூடாது, இரவு வரக்கூடாது, உள்ளும் இல்லை வெளியும் இல்லை, பூமி இல்லையா, ஆகாசமும் இல்லை, எந்த ஆயுதமும் இல்லை, அது மாதிரி எந்த மனிதர்களும் இல்லை, எந்த விலங்குகளும் இல்லை, எந்த தேவர்களும் இல்லை. அது மாதிரி வரம் கேட்டுட்டான். வரம் கேட்டோடனே அது மாதிரி உனக்கு வரம் கொடுத்துட்டாங்க. உரிய நேரம் வரும்போது எப்படி என்ன இது பண்ண முடியும், பகலில் இரவு எதுலையுமே அழிக்க முடியாது, என்ன அழிக்கவே முடியாது அப்படின்னு கௌரவம் வந்து இதாகிடுது. அதான் உரிய நேரம் வரும்போது மகாவிஷ்ணுவோட யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அப்போதான் நரசிம்ம அவதாரம் எடுத்து அவனை இது பண்ணுறார். அதான் அந்த வரத்தை இது பண்ணிட்டு தான் அவதான். உள்ளுமின்றி புறம்பி, உள்ளியும் வெளியும் இல்லாமல் நடு வாசப்பட்டிலையும் பகலுமின்றி இரவுமின்றி, பகல் இரவு சேராத அந்தி வேலையில எந்த ஆயுதம் ஒன்றும் பண்ண முடியாது. தேவ உருவம் உள்ள, விலங்கு உருவம் உள்ள, ரெண்டும் கலந்த உருவம். சிம்ம உருவம், தேவ உடல், அது மாதிரி ரெண்டும் கலந்த உருவத்தோட அவனை எந்த ஆயுதம் ஒன்றும் பண்ண முடியாது. அது தன் நகத்தாலே இது பண்ணி அவனை சம்மானம் பண்ணுறது. அது மாதிரி ரொம்ப வரம் கொடுத்தா அந்த கடவுள் வரத்துக்கு இது பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறது. கடவுளோட வேலை வந்து அவ்வளோ இது இல்லை, அவர் வேலையும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது.